வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆழ்மனதின் சக்தி. ஆல்ஃபா மைண்ட் பவர் மூலமா ஆழ்மனதோட சக்தியை எப்படி இன்னும் அதிகப்படுத்துறது? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே, இதை யாரும் அறிவாரோ ஞானத்தங்கமே. நமக்கு மனசுக்குள்ளேயே எண்ணற்ற சந்தோஷங்கள் புதைந்து கிடக்கிறது. அதை தட்டி எழுப்புறது தான் ஆல்ஃபா மைண்ட் பவரோட கடமை. அதுதான் அதனோட பவர் அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி வீக் நம்மளோட ஃபேவரட் கெஸ்ட் டாக்டர் விஜயலட்சுமி பாந்தேன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீக் என்ன சொல்ல போறாங்க? உங்களை மாதிரியே நாங்களும் ஈகரா காத்துட்டு இருக்கோம். வணக்கம், வெல்கம். வணக்கம் மேம். எல்லாத்தையுமே நம்ம முடிவு அப்படின்னு நினைச்சிடறோம். எல்லாத்தையுமே நம்ம முடியும்னு நினைக்கிறதுக்கு ஆல்ஃபா மைண்ட் பவர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க? கண்டிப்பாங்க. எண்ணங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் ஆல்ஃபா தியானம் பழகும் போது வருது. இதை நான் யூஸ்வலாக கிளாஸஸில் ஹையர் லெவல்ஸ் வரும்போது கேட்பேன். அதாவது தியானம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமது உணர்வு எப்படி இருந்தது? இப்போ தியானம்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி 2-3 கட்டங்கள் பழகினவங்கள கேட்பேன். இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி கொஞ்ச நாள் நீங்கள் ஆல்ஃபா தியானம் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு உங்களோட அந்த உணர்வு, அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல்னு சொல்லுவோம், அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிற பதில் என்னென்னா, இந்த தியானம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஈஸியாக கோவம் வந்துடும். உடனே போய் ஒருத்தரை திட்டணும், அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம 4 வார்த்தையாவது சொல்லணும், அவங்கள ஏன் நம்ம சும்மா விடணும், கிட்டத்தட்ட பழி வாங்குற மாதிரி, டிட் ஃபார் டேட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நம்ம அதை வெளிக்காட்ட முடியலன்னா கூட மனசுக்குள்ளே அந்த கோபம் பெருசாக நம்மளை பாதிக்கும். ஆனால் இந்த தியானம் பழக பழக ஆல்ஃபா நிலை தினமும் உணர உணர என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய ஒரு வித்தியாசம். அதே மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நம்ம ரியாக்ட் பண்ணுற விதம் மாறி போகுது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும். தியானம் பண்ண பண்ண எப்படி நம்ம வைப்ரேஷன்ஸ் மாறுது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரிஃபைன் ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம். வைப்ரேஷன்னா எண்ணங்கள், நமக்குள் உருவாகும் எண்ணங்கள் எப்போதும் ஒரு சக்தியை வெளிப்படுத்தும். எவ்ரி தாட் ஃபார்ம் ஜென்ரேட்ஸ் எனர்ஜி. ஒவ்வொரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகும் போது நம்ம ஒரு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ அந்த எனர்ஜி எப்படிப்பட்ட எனர்ஜி? இப்போ கோபத்தாபங்கள் வரும்போது கிராஸ் எனர்ஜி, ஒரு அழுத்தமான எனர்ஜி. அதே மென்மையாக நம்ம ஒரு அன்பு செலுத்தும் போது, ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அந்த எனர்ஜி ரொம்ப ரிஃபைன் ஆகி ரொம்ப ஒரு லைட்டான மென்மையான ஒரு எனர்ஜியாக மாறுது. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸே ஒரு மனிதரோட வைப்ரேஷன் மாறுது. இந்த வைப்ரேஷன்ஸ் அதிகமாக அதிகமாக ஃபாஸ்டர் ஆகும்போது ரிஃபைன் ஆகுது. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வு, அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல் கண்டிப்பாக மாறுது. இதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த வித்தியாசத்தைனா, இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். இது ஒரு கான்ஷியஸ்னஸ் லெவல் உயர்வாக இருக்கிறவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், கான்ஷியஸ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் இதே சந்தர்ப்பத்தில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மனிதர் நடந்து போயிட்டுருக்கார், ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு வேலையாக. திடீர்னு ரோட்டில் கொஞ்சம் கால் பிசகி கீழே விழுந்துடுறார். காலில் லேசாக ஒரு சுளுக்கு. அதனால் வேலைக்கு போக முடியாமல் வீட்டுக்கு ஒரு படுக்கையில் 2 நாள் இருக்க வேண்டிய நிலை. அவருடைய வேலைகள் எல்லாம் கெட்டு போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கான்ஷியஸ்னஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறவர், ஒரு கிராஸ் எனர்ஜியோட இருக்கிறவர், வைப்ரேஷன் ரொம்ப குறைவு, தியானம்லாம் பழக்கம் இல்லை, நல்ல சிந்தனைகள் இல்லைன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாளும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் திட்டி தீப்பார். அவரை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் உன் முகத்தில் முழிச்சிட்டு போனேன், அதனால தான் விழுந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகணும், எத்தனை பேர் ரோட்டில் நடக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் விழுந்தேன், உன்னால தான், அதால தான், இதால தான், யாரெல்லாம் பழி சொல்ல முடியுமோ இவர் விழுந்ததுக்கு அதையெல்லாம் சொல்லு, தன்னை நொந்துக்கிட்டு தனக்கு ஹெல்ப் பண்ண வரவங்களையும் திட்டி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களே மனசை நோக வச்சுருவாங்க. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட வைப்ரேஷன் ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். அதனால் இந்த விழணுங்கிறது ஒரு டெஸ்டினி, அன்னைக்கு விழணுங்கன்னு ஒரு கர்மானே சொல்லாமே நம்ம. இப்போ அது விழுந்தாச்சுன்னா கூட ஃபர்தராக இவர் ரொம்ப நெகட்டிவாக சிந்திச்சு 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 அந்த சஃபரிங் அதிகமாகுது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது, ஒரு துன்பமான விஷயம் நடக்கும்போது ஏற்படுற வலியை விட இது எனக்கு ஏன் நடக்குதுன்னு கேட்கும்போது வரக்கூடிய சஃபரிங் வலி மிக மிக அதிகம். ஸோ இந்த மனிதருக்கு அந்த வலி மிக அதிகம். அதனால் இன்னும் ரொம்ப ஒரு நெகட்டிவான எனர்ஜியாக அவர் உருவாக்குறார், நெகட்டிவான கர்மாவையும் உருவாக்குறார். இதே ஒரு உணர்வின் நிலை ரொம்ப உயர்வாக இருக்கிறவர், நல்ல தியானம்லாம் பண்ணி அமைதியாக இருக்கிறவர், தனக்குள் இந்த ஆல்ஃபா நிலை தியானத்தில் நான் எப்பவும் சொல்லுவேன், தனக்குள் தினமும் ஒரு சந்தோஷத்தை உணர்கிறவர். இந்த மாதிரி மனிதர் இதே மாதிரி ஒரு கால் தவறி விழுந்து ஒரு சின்ன சுளுக்கு ஏற்பட்டு 2 நாள் அவருடைய வேலைகள் கெட்டு போச்சுன்னா அவர் பெரும்பாலும் என்ன சொல்வார்னா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு, ஏதோ ஒரு சுளுக்கோட போச்சு, 2 நாள் தானே, நம்ம அப்புறம் சரியாயிட்டோம், நம்ம போகலாம், இப்போ என்னப்போ முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு கர்ம வினையும் அங்கே முடிக்கப்படுது. அடுத்தடுத்து யார் மனசையும் நோகடிக்காமல், தன்னைத்தானே நொந்துக்காமல், அந்த வலியை அதிகமாக்கி கொள்ளாமல் கம்ப்ளீட்டாக அதை கடந்து அவரால் போக முடியும். இந்த டைமில் ஒரு கொஸ்டின் மேம். ஆக்சுவலாக புத்தர் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் காரி உமிழ்ந்துட்டு போயிட்டான் முகத்திலேயே. உடனே சுற்றி இருக்க சீடர்களுக்கெல்லாம் கோவம் வருது, ஆனால் புத்தருக்கு வரல. அவன் போன உடனே சீடர்கள் கேட்குறாங்க புத்தர்கிட்ட,
காரியை உங்க முகத்திலே உமிழ்ந்திருக்காரு, உங்களுக்கு கோபமே வரலையே, அதோட விட்டானே, என்ன அடிக்காம போனானே, அடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க, என்ன கொலை செய்யாம போனான்னு நினைச்சு சந்தோஷப்படுவேன். எல்லாத்துலயுமே ஒரு வித சந்தோஷம் இருக்கு. ஓகே மேம், இப்போ ஆல்ஃபா மைண்ட் பவர் பண்ணாதவங்கள சக்சஸ் கொடுத்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருக்கவங்களும் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் என்ன டெக்னிக், அவங்க அறியாமையே அதை ஃபாலோ பண்றாங்க? அறியாமல் அவங்க சில பேருக்கு வந்து எப்பவுமே தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கும், எதா இருந்தாலும் என்னால முடியுங்கிற ஒரு தைரியம் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ஃபாங்கிறது ஒரு மிக சுலபமான, மிக சிறப்பான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இயற்கையாக அது இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பட் இயற்கையாக அது எத்தனை பேருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் எப்பவும் நான் சொல்லுவேன், இந்த மனம் வந்து 2 விதமான எண்ணங்களை கொண்டது. ஒன்று வந்து நெகட்டிவ் தாட்ஸ், இன்னொன்று பாசிட்டிவ் தாட்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே இருந்தாலும் டெஃபினட்டாக வந்து பிரச்சனைன்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கிறது தான். அப்போ என்ன ஆகுது, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து தானாக நமக்குள்ளே வளருது. அதை வந்து நம்ம வந்து வேணும்னு சொல்லலை, யாருமே தானாக உருவாகுது. இது நடக்குமா நடக்காதா, நான் போய் சேர முடியுமா முடியாதா, இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, இப்படி தொடர்ந்து மனம் நெகட்டிவாக யோசிக்கும் போது நிறைய நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கப்படுது. அது நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பாதிக்குது. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கணும்னா அவர் அதில் ஒரு முயற்சி நிச்சயமாக செஞ்சிருப்பார். ஒரு முயற்சியோ இல்லை பயிற்சியோ இதெல்லாம் இருந்தால் தான் அந்த எண்ணங்கள் வந்து தூய்மை ஆகுது. இல்லைன்னா வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக வருது. அதுக்கு ஆல்ஃபா தியானம்ங்கிறது மிக சிறந்த ஒரு வழி. டெஃபினட்டாக எண்ணங்கள் தூய்மை ஆகுது. 2 பேரை தான் எனிமியாக பார்க்குறாங்க. ஃபேமிலியில் அப்பா அம்மாவை, பேரண்ட்ஸை பார்க்குறாங்க, அண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸை பார்க்குறாங்க. தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, குருவை வந்து கடவுளாக நினச்ச காலம் போய் நமக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸை ஏதோ ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு எதிரி மாதிரி பார்க்குற கல்ச்சர் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து அந்த பிரிட்ஜ் கேப், அந்த கேப்பை வந்து சரி கட்ட என்ன பண்ணணும் மேம்? ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரிலேஷன் முக்கியமாக வந்து அகெயின் நான் வந்து இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் மாணவர்களை மட்டும் நம்ம குறை சொல்கிறத விட அந்த இடத்துல எப்படி நம்ம பெற்றோர்களை வீட்டில் சொல்கிறோமோ அவங்க தான் மெயினாக வந்து ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கணும் அந்த குழந்தைக்குன்னு. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல எனர்ஜி அந்த வகுப்பில் கிரியேட் பண்ணி கொண்டு போனால் தான் அந்த மாணவருக்கு இந்த குருவை பார்க்கும்போது, டீச்சரை பார்க்கும்போது அந்த மரியாதையும் அன்பும் வரும். வெறுப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது நியாயமாக பார்த்தா, ஏன்னா அந்த சொல்கிற விதத்தில் இருக்குது. ஸோ அப்படி வந்து ஒரு நல்ல எனர்ஜி நம்ம வகுப்புக்கு வந்த நிறைய டீச்சர்ஸ் அதை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா சில டீச்சர்ஸ் வகுப்புக்கு வரும்போதே என்னை வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கூலில் டீச் பண்ணுறேன், +2 அல்லது 10th சொல்லி கொடுத்துட்ருக்கிறவங்க ரொம்ப டென்ஷனோடு இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க, எல்லா மாணவர்களும் நல்ல எக்ஸலண்ட்டாக பண்ணணும்னு. அதில் தப்பு இல்லை. அப்போ இந்த டீச்சர்ஸ்க்கு இருக்கிற ப்ரெஷர் மிக மிக அதிகம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, படின்னு சொன்னாலே இந்த மாணவர்களுக்கு நம்ம ஏதோ ஒரு அவங்கள கசப்பான ஒரு மருந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, நம்ம என்ன சொன்னாலும் கோபம் வருது மாணவர்களுக்குன்னே சொல்லுவாங்க. அப்போ எப்படி இந்த மாணவர்களை முதல்ல எப்படி சாந்தப்படுத்துறது? ஏன்னா சாந்தமான மனம் தான் நம்ம சொல்றதை வந்து அங்கீகரிக்க முடியும், சௌக்கியம் லேது. அப்போ அந்த சாந்தமே இல்லாம ஒரு கோபத்தோட இருக்கிற மாணவர்களுக்கு நான் எப்படி பாடம் சொல்லி கொடுக்கறதுலாம் கேட்பாங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ்க்கு நான் என்ன சொல்றதுன்னா, நீங்க ஆல்ஃபா தியானம் கத்துக்கிட்டு நீங்க வந்து ரியாக்ட் பண்ணாம, ஃபர்ஸ்ட் அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மாணவரே டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லும்போது இந்த டீச்சரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த உறவு வந்து கசந்து போயிடுது. மற்ற மாணவர்கள் மனசுலையும் ஒரு சின்ன ஒரு புள்ளி விழுது. அப்படி இல்லாமல் இந்த டீச்சர் வந்து தினம் ஆல்ஃபா தியானம் பண்ணி, அந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, அதனால சொல்கிறேன். ஒரு டீச்சர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, தினமும் காலையில் எழுந்து ஆல்ஃபா தியானம் பண்ணி என்னுடைய கிளாஸில் இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் அந்த ஒளியை பாய்ச்சி அவங்க எல்லாம் நல்லா அமைதியாக இன்றைக்கி இருக்காங்க, கிளாஸில் ரொம்ப நல்லா நம்ம சொல்கிறதெல்லாம் கற்றுக்குறாங்க, எக்ஸாமில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நான் அஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் முழுக்க ஒரு நல்ல ஒளியை கொடுத்து அவங்க நடத்துகிற கிளாஸ் அந்த வகுப்பில் எப்போதும் அங்கே நல்ல எனர்ஜி இருக்கிற மாதிரியெல்லாம் நான் தியானத்தில் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை பண்ண ஆரம்பித்தப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் இவங்களோட மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப அது வரைக்கும் இல்லாத ரிசல்ட் அந்த ஸ்கூலில் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லும்போது இந்த எனர்ஜிங்கிறது எவ்வளோ முக்கியம். மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் உருவாக்குறது தான் நம்ம சொல்கிற மைண்ட் எனர்ஜி. அப்போ அதை டீச்சர் வந்து டெஃபினட்டாக அந்த எனர்ஜியை பாசிட்டிவ் ஆக்கலாம். இப்போ இந்த மாணவர்களும் ஆல்ஃபா தியானம் பழகினாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தாபங்கள் நிச்சயமாக கரைஞ்சி போகும். அப்போ இந்த டீச்சர் வந்து நமக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஆசிரியர் ஒன்று சொல்கிறாங்கன்னா கூட அது நம்ம நன்மைக்காக சொல்கிறாங்க, இது நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், எப்படி இன்னும் சாதிக்கலாம் அப்படின்னு அவங்கள எண்ண வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆல்ஃபா தியானம் கண்டிப்பாக உதவும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் மற்றும் நீங்கள் நினைப்பதையெல்லாம் ஆழ்மனதின் அபார சக்தி எனும் பயிற்சியின் மூலம் நிறைவேற்றிக் கொண்டு வாழ்வில் வளம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆல்ஃபா மைண்ட் பவர்,
ஃபோன் நம்பர் 9841402000, 98416 96664, 04423760007. நம்ம மனதால ஆண்டவனை வேண்டுறது எதுக்காகனா ஆண்டவனோட மனசை மாற்றத்துக்காக இல்லை. நம்ம மனசை எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் தாங்கக்கூடிய பக்குவத்தை கொடு. அதுதான் கான்செப்டே. ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனையோட கான்செப்டே இதுதான். நடக்கிறது நடந்து தான் தீரும். நிச்சயமாக தான் சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட 50 மில்லியன் அணுல ஒரு அணு தான் நம்மள உயிராக மாறி வந்திருக்கும். ஸோ அதுலேயே ஆண்டவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார், இந்த அணு தான் கருவாகி நீ வளர போகிறேன்னு. ஸோ நடக்கக்கூடிய சம்பவம் நடந்துதாகும். அதை வந்து பக்குவமாக எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது நம்மளோட ஒவ்வொரு செல்லுலேயும் அதனோட பிரதிபலிப்பு இருக்கும். அதை எப்படியுமே மனசுலேருந்து முழுசாக நீக்க முடியும்? அதாவது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ம வினைனே தான் சொல்ல வேண்டி இருக்கு. இதில் எப்படி ஆல்ஃபா நிலை தியானம் அந்த கர்ம வினையை கூட ஈஸியாக தாண்டவும் உதவ முடியும். அதே சமயம் நான் கண்கூடா பார்த்தது, ஆல்ஃபா தியானம் பழகி கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கும் போதே அதே கர்ம வினை வந்து ஒரு கஷ்டமே இல்லாத சூழ்நிலையாக மாற முடியுது. இதை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது. எப்படி ஒரு தாட் மாறினா கர்மா மாறிடுமான்னு. ஆனால் இதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு பெண் என்னை சந்திக்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து நம்ம கிளாஸ் கூட அவங்க அட்டன் பண்ணலை, ஜஸ்ட் கவுன்சிலிங் என்னை ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க, பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, வசதியானவங்க. அதாவது பண விஷயம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல ஃபேமிலி. அவங்க வந்து உட்கார்ந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, எனக்கு பணம் இருக்குது, நல்ல ஒரு குடும்பம் இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. எப்போதும் குடிச்சிட்டு இருக்கிற கணவர், வீட்டில் உட்காந்து குடிக்கிறதே அவருடைய பழக்கம், இந்த மாதிரி இருக்குது. அதை கூட நான் பெருசாக எடுக்கலை அப்படிங்கிறாங்க. அதாவது அதை கூட அவங்க பெரிய பிரச்சனையாக சொல்லலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கணவர் பேசுகிற வார்த்தைகள் எனக்கு வந்து அந்த கொடூரமான வார்த்தைகள் பேசுகிறாரு. வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க முன்னாலெல்லாம் என்னை அவமானப்படுத்தி பேசுகிறாரு. உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் அவங்க முன்னாலெல்லாம் என்னை ரொம்ப அசிங்கமாக திட்டுறாரு. இதை தான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்க இருக்க எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இவங்களும் ஒரு ஹார்ட் பேஷண்ட், ஏதோ தூக்க மாத்திரைலாம் போட்டு படுத்து தூங்குறாங்க, வயது அவங்களுக்கும் ஆயிருக்கு இல்லையா. இருந்தாலும் இந்த கணவர் என்ன சொல்கிறார், நீ என்ன தூக்க மாத்திரை போட்டாலும் எனக்கு வந்து 5 மணிக்கு எழுந்து ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதையெல்லாம் நான் வந்து செய்கிறேன், நான் போட்டு கொடுக்குறேன். ஆனால் என் மனசுக்குள்ளே அந்த நேரத்தில் வரக்கூடிய எண்ணம் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. வெறுப்புனா அவ்வளோ வெறுப்பு. ஒரு சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும், நம்மளே கொன்னுட்டா என்னன்னு எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொன்னுட்டா கூட பரவாயில்ல, நம்ம நிம்மதியாக இருக்கலாமேன்னு எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருக்கு. அதை நான் விரும்பலை, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன். இந்த எண்ணத்தை நான் எப்படி மாற்றுறது, நான் என் லைஃப்பை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. இப்போது நான் வந்து ஒரு கவுன்சிலிங்னு பண்ணும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப், ஒரு தீர்வு நம்ம கொடுக்கணும்னா, இந்த சூழ்நிலையில் ஒரு 55-56 வயசில் இவங்களை போய் நீங்கள் அவரை டைவர்ஸ் பண்ணிவிடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதை கேட்குறதுக்கு அவங்க நம்மக்கிட்ட வரல. இல்லை அந்த காலம் மாதிரி கல்லானாலும் கணவன், நீங்கள் வந்து அவர் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல அதுவும் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து எப்படியாவது வாழுங்கன்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா அது ரொம்ப துன்பமான ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த நேரத்தில் நான் என்ன யோசிச்சேன்னா, இவங்களுடைய அந்த சஃபரிங் எங்கே இருக்குன்னா, கணவர் செய்கிறதுலையோ குடிக்கிறதுலையோ பேசுறதுலையோ கூட இல்லை, அதை இவங்க வந்து உள்வாங்குற விதம், அதில் தான் இவங்களுடைய வலி மிக மிக அதிகமாகுது. ஸோ இது ஒரு எப்படி மாற்றுறதுன்னு யோசிச்சு அப்புறம் நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு கர்ம வினைன்னு வச்சுப்போம் அப்படின்னேன். ஆமாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் வந்து அவர் இறந்துட்டா நல்லாயிருக்கும், இல்லை நம்ம கொண்டுட்டா நல்லாயிருக்கும், இப்படிலாம் நீங்கள் சிந்திக்கிறீங்க, அந்த அளவுக்கு அவர் நடந்துக்கிறார். பட் அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த கர்ம வினை முழுவதுமாக தீராமல் பாதியில் நிற்கும். அப்புறம் மறுபடியும் அடுத்த பிறப்புலையும் அவர் கணவராக வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு. அவ்வளோதாங்க. அந்த ஒரே ஒரு தாட் நான் சொன்ன உடனே டக்குன்னு கண்ணை தொடச்சிக்கிட்டாங்க, அங்கேருந்து எழுதாங்க, பேக் எடுத்தாங்க. அப்படியா சொல்கிறீங்க, மறுபடியும் வருவாரா கணவனா அப்படின்னாங்க. சொன்ன வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஏன்னா அந்த கர்ம வினையை நீங்கள் முடிக்காமல் நடுவில் வேறு மாதிரிலாம் சிந்திக்கிறீங்களேன்னு சொன்னேன். சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் எத்தனை ஃபில்டர் காஃபி கேட்டாலும் நான் போட்டு கொடுத்து இதே பிறப்பில் நான் முடிச்சிடுறேன். இதை வந்து நல்லபடியாக தாண்டி நல்லபடியாக முடித்து இந்த பிறப்புலேயே நான் அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இது வந்து அங்கே நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வகுப்புக்கு வாங்க, ஆல்ஃபா தியானம் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வருத்தங்களெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம், அதுதான் உங்களுக்கு வழின்னு சொன்னபோது அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ஆல்ஃபா தியானம் பழகி அதை தினம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து மறுபடியும் என்னை வந்து சந்தித்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ எந்த பிரச்சனையும் சொல்ல வரல, இந்த 1 இயரில் நான் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டேன், என் கணவர் மாறலை, அவர் இன்னும் குடிச்சிட்ருக்கார், அப்படியே இருக்கார். ஆனால் நான்
எதுக்குமே கவலைப்படுறதில்ல. அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன், நான் சந்தோஷமா தியானம் பண்ணிக்கிறேன், சந்தோஷமா பூஜைகள் பண்றேன், என்னோட தொழிலை கவனிக்கிறேன், இப்போ என்னை எதுவுமே பாதிக்கல. அவர் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த அம்மாவோட சேஞ்சை பார்த்துட்டு, இவங்க கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்துட்டு அவர் இப்போ பேசுறதில்ல, இவங்கள எதுவுமே பேசுறதில்ல. அந்த அளவுக்கு எதுக்கு சொல்றேன்னா, கர்மா இது நடக்கணுங்கிறது இருந்தாலும் நாம வந்து அதை எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி பார்க்குறோங்கிறத வச்சு அதனுடைய வலி குறையலாம் அல்லது கூடலாம், அல்லது ரொம்ப சுலபமாக அதை நம்ம தாண்டி கூட போக முடியும். ஸோ ஆல்ஃபா மைண்ட் பவருங்கிறது ஒரு வாகனம் மாதிரி. நம்ம ஒரு நடந்து போக வேண்டிய இடத்துக்கு ஒரு கார்ல ஏறி போனா எவ்வளவு ஈஸியா இருக்குமோ, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சுமக்கக்கூடிய கர்ம வினைகளை கூட இந்த தியானம் பண்ணி நம்ம மனநிலையை மாற்றிக்கொள்ளும் போது ரொம்ப சுலபமாக தாண்டி நம்ம போக முடியும். ஆல்ஃபா மைண்ட் பவர் ஒரு வேக்கலா இருக்கு அப்படின்றீங்க. அண்ட் லைஃப் அப்படின்றது ஒரு ஃபுட்பால் மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்பால் நம்ம எல்லாருமே ஃபுட்பால் தான், ஃபுட்பால் கேமை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாமே நம்மளை உதைச்சிட்டு இருக்காங்க. நம்ம தோல்விகள் மற்றவங்களாம் நம்ம உதைக்க தான் கோலை நோக்கி போவோம். மற்றவங்க திட்டுறாங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் சுச்சுவேஷன் வருது, நம்மளை உதைக்கிறாங்கன்னா எந்த பாலும் கோலுக்குள்ளே போகாது. ஸோ நம்மளோட ஆம்பிஷனை அடையிறதுக்கு நம்ம தோல்விகள் தான் காரணமாக இருக்குது. கர்மா அந்த மாதிரி ஒரு பலத்த வலி கூட ஒரு விதத்தில் தோல்வியாக நம்ம வடுவாக நினைக்கலாம். பட் அதை நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டு அது போக்கிலே விட்டால் நம்மளோட எதிர்கால லைஃப் சந்தோஷம் எல்லாமே விலகி போயிடாது நம்மள்கிட்ட. கண்டிப்பாகங்க. அதனால தான் எப்போதும் சொல்லுவாங்க, டெஸ்டினின்னு ஒன்று இருக்கலாம், பட் ஃப்ரீ வில்லுன்னு ஒன்று இருக்கும்பாங்க. அதாவது கர்மாங்கிறது ஒன்று இருந்தாலும் நமது அந்த எண்ணம், நாம் எடுக்கிற சாய்ஸ், நம்ம எடுக்கிற முடிவுங்கிறது தான் அதையே வந்து எப்படி கொண்டு போகிறோங்கிறத டிசைட் பண்ணும். அதனால் இதுதான் என்னோட கர்மான்னு நம்ம இருக்காம, நமக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுன்றதை யோசித்து நம்ம செயல்படும் போதே அந்த கர்ம நிலை, அது நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமோ அது மாறக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். ஸோ அதை தான் நான் ஆல்ஃபா நிலையில் தியானம் பண்ணும்போது என்ன பண்ண சொல்கிறதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது சில ஆசைகள் இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த பிரச்சனை தீர்ந்தால் போதும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பிரச்சனையே நினச்சிக்கிட்டு இருக்காம அந்த தீர்வு எப்படி இருக்கணும். இப்போ வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா போதுமான அளவு பணம் இல்லைன்னா நிம்மதியே இருக்காது, எல்லா இடத்துலையும் அது நம்மளை பாதிக்க முடியும். அப்போ அந்த மனிதருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதுங்கும்போது, இதுதான் என் கர்மான்னு மட்டும் சும்மா இல்லாமல் என்னுடைய எண்ணங்களை நான் எப்படி மாற்றிக்கொள்ளணும், அப்போ இந்த பிரச்சனையில இதை தாண்டி ஒரு இன்னும் நல்ல நிலைமைக்கு நம்ம எப்படி வரலாம், அந்த சிந்தனை அவருக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சூழ்நிலைகள் மாறுது. இதை நான் கண்கூட எத்தனையோ வருடங்களாக நான் பார்த்துக்கிட்டு வரேன். இப்போ இவர் வந்து தனக்கு இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற மாதிரியோ, இல்லை நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியோ, அந்த பண வருமானம் அதிகரிக்கிற மாதிரி, தன்னுடைய குடும்பம் இன்னும் சிறப்பாக இருக்கிற மாதிரி ஆல்ஃபா நிலையில் இவர் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாரானால், அந்த விஷுவலைசேஷன் அவர் ஆழ் மனசில் பதிஞ்சு அதுவே பிரபஞ்சத்துக்கு ஒரு செய்தியாக போய் அது அவருடைய வாழ்க்கையில் உண்மையாகிறது நிச்சயமாக முடியும். ஸோ கர்ம வினைங்கிறது இருந்தாலும் அதை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்காம நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது முக்கியம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், பிரச்சனைகளை சொல்லும்போது அந்த பிரச்சனைகளை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாமியார்னால பிரச்சனை, மாமனாரால் பிரச்சனை, நாத்தனாரால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, அல்லது பாஸ் வந்து என்னை புரிஞ்சுக்கல, நண்பர்களால் எனக்கு பிரச்சனை, இது மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. கடைசியில் நம்ம வந்து சரி இது எல்லாரும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை, உங்களுக்கு இப்போ என்ன வேணும், என்ன மாதிரி ஒரு தீர்வு வேணும்னா அதுதான் மேடம் தெரியலம்பாங்க. ஸோ நமக்கு என்ன வேணும், என்ன நம்ம விரும்புகிறோம், அப்போ இவங்கள்ட்ட நம்ம ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறோமா, இல்லை இன்னும் சிறப்பான உறவு வேணும்னு நினைக்கிறோமா, அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு லட்சியமாக வச்சு ஆல்ஃபா நிலையில் தியானம் செய்யும்போது அந்த மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி கொண்டு போனால் தான் நம்ம இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ அதையும் மாற்றி நம்ம இன்னும் சிறப்பாக வாழ முடியும். ஸோ அதுக்கு ஆல்ஃபா தியானம் உதவும். அதாவது தாட்ஸ் தான் வேர்ட்ஸாக மாறுது, வேர்ட்ஸ் தான் ஆக்ஷனாக மாறுது, ஆக்ஷன் தான் ஹேபிட்டாக மாறுது, ஹேபிட் தான் நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறுது, லைஃப் ஸ்டைல் தான் நம்ம லைஃபாகவே மாறுது. ஸோ நம்ம லைஃப்க்கு பேஸாக இருக்கிறது நம்மளோட தாட்ஸ், எண்ணங்கள் தான். ஸோ எண்ணங்களை கிரகிக்கிறது எதுலேருந்து கற்றுக்கிறது மேம்? நம்ம நல்ல எண்ணங்கள் நம்மளை தட்டலைன்னா நம்ம மனசை எங்கெங்கிருந்தெல்லாம் எடுக்கலாம்? இதுக்கு ஆல்ஃபா மைண்ட் பவர் டெக்னிக் என்ன சொல்லுது மேம்? அதாவது எண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நாமே கொடுத்துக்கிற இன்புட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சின்ன குழந்தை எடுத்திங்கன்னா, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், பிறந்த குழந்தைக்கு எந்த இன்புட்ஸும் கிடையாது. ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி, நல்லது கெட்டது தெரியாது, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம். ஆனால் இன்புட்ஸ் வந்து அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, சொந்தக்காரங்க, டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டேருந்து வந்து அந்த குழந்தையோட மனசில் சில விதமான எண்ணங்களை ஏற்படுத்துது. இப்போ இந்த இன்புட்ஸுங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து சில இன்புட்ஸ் வருதுன்னா அது வளர வளர பார்த்தீங்கன்னா தானாக நிறைய படிக்குது, பார்க்குது, அனுபவபூர்வமாக உணருது. அதில் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா,
நெகட்டிவான இன்புட்ஸ் நிறைய நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் வர முடியும். இப்போ ஒரு பேப்பர் படிக்கிறோம், பேப்பர் படிக்காமல் நம்ம இருக்க முடியாது. தினமும் செய்தித்தாள் படிக்கிறோம், தினமும் டிவி பார்க்குறோம், தினமும் நிறைய பேரோட பேசுகிறோம். இதில் நல்ல விஷயங்களும் வரும், வேண்டாத விஷயங்களும் வரும். பட் எதை நம்ம தேர்ந்தெடுத்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறோம், டீட்டெயிலாக படிக்கிறோம், அதெல்லாம் நமக்கு வந்து இன்புட்ஸாக தானே போகும். இப்போ இந்த டீட்டெயிலாக படிக்க படிக்க சில சமயம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயாவது ஒரு கொலை நடந்திருக்கும், அதை பற்றி ஒரு பேப்பரில் போடுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் அது ஒரு தொடர்கதை மாதிரி போகும். அதனுடைய டீட்டெயில்ஸ், எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, என்னென்ன அதில் விளைவுகள் எல்லாமே வரும். இப்போ அதை விழுந்து விழுந்து படிப்பாங்க. படிக்கிறது தப்பா ரைட்டாங்கிறத விட அந்த இன்புட்ஸ் நமக்குள்ளே போகும்போது என்ன விளைவுனா அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பயத்துக்கு உட்படுறாங்க. ஒருவேளை என்ன யாராவது கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நானும் வீட்டில் தனியாக இருக்கேன்னு சில பெண்கள் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க. இப்போ ஏன் உங்களுக்கு இந்த பயம் வருதுன்னா, நான் பேப்பரில் படித்தேன், டிவியில் பார்த்தேன், இந்த மாதிரி சொன்னாங்க, ஒருத்தர் இப்படி நடந்தது, எனக்கும் நடந்தால் என்ன பண்ணுறது. அதனால் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் இன்புட்ஸ், ஒரு புக்கு படிக்கிறோன்னா கூட ஒரு பதட்டத்தை உண்டாக்குது, அதில் இருக்கிற விஷயங்கள் விகாரமாக இருக்குன்னா அதை விட்டுட்டோன்னா பெட்டர். ஆனால் அது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு நம்ம படிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஓகே, அது அக்செப்டபிள், எல்லாமே புதுசாக இருக்கு. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கூட ஒட்டுறது அது பார்க்க கூடாது. ஏன்னா அந்த யாரோ ஒருத்தர் இறந்து போகும், ஒரு பப்ளிக் ஃபிகருங்கிறது வேற. பட் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இறந்து போகும்போது அந்த குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் அவரை தெரியாது. ஆனால் அந்த போஸ்டர்லாம் ஒட்டும்போது தினமும் அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு மாத கணக்கில் அந்த போஸ்டர் இருக்கும்போது எனர்ஜி வைஸ் பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மை சுற்றி நம்ம என்ன மாதிரி எனர்ஜி உண்டாக்குறோம், நம்ம வீட்டுக்குள்ள நமது எண்ணங்கள், நமக்கு நாம் கொடுத்து கொள்ளும் அனுபவங்கள், எந்த மாதிரி அனுபவங்களை நோக்கி நம்ம போகிறோம், என்ன விஷயங்களை படிக்கிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது கூட என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்றோம், எதை பேசுறோம், அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கொலவெறியை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், கொள்கை வெறி ஆராய்ச்சி பண்றது இல்ல. ஆமா, அந்த மாதிரி அந்த இன்புட்ஸை பொறுத்து தான் நம்ம அவுட்புட் வந்து இருக்க முடியும். அதுதான் முக்கியம். அதாவது ஏஎம்பி கிளாஸ் ஜஸ்ட் கிளாஸா மட்டும் இல்லாம மாசா இருக்கு, அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, அண்ட் வர்றவங்க வந்து என்ன எதிர்பார்ப்போட வர்றாங்க, அதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். நம்ம கிளாஸ் எப்படின்னா அது வந்து எல்லா விதமான மக்களும் வரக்கூடிய ஒரு வகுப்பு. மாணவர்கள் வராங்க, வீட்டில் இருக்கும் பெண்கள் வராங்க, வேலைக்கு போகும் பெண்கள் வராங்க, பிஸ்னஸ் பீப்புள் வராங்க, அப்புறம் ஒரு ஆடிட்டர்ஸ் வராங்க, மற்ற துறைகளில் இருக்கிறவங்க வராங்க, வக்கீல்கள் வராங்க, இப்படி டாக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி வெவ்வேறு துறையில் இருக்கிறவங்களும் நம்ம ஒன்றா உட்காந்து அட்டன் பண்ணக்கூடியது நம்ம வகுப்பு. காரணம் என்னன்னா நம்ம டீல் பண்றது மைண்டு, ஆழ்மனம், மனம் ஆழ்மனம், இது ரெண்டும் எல்லார்கிட்டையும் இருக்கிற விஷயம். அண்ட் நம்ம செய்கிற தொழில் எது வேணா இருக்கலாம், வாழ்க்கை முறை எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம மனதை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். மனம்தான் நம்மை பயன்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். அதை நம்ம எப்படி இயக்கினால் நமக்கு சாதகமாக இருக்கும், நம்ம விரும்புகிற வாழ்க்கையை உருவாக்கிக்க முடியுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதனால் யாராக இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும், என்ன வயதினராக இருந்தாலும் கூட நம்ம வகுப்பு வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியுது. ஓகே, ஆல்ஃபா மைண்ட் பவர் பற்றி நம்ம தினமும் பேசினா கூட போர் அடிக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு புது புது சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம், எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு தேங்க்யூ. நம்ம வாழ்க்கையில் நாம் அழறதுக்கு 100 ரீசன் இருக்கலாம், ஆனால் நம்ம சிரிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ரீசன் இருக்குது. ஆல்ஃபா மைண்ட் பவர் இந்த டெக்னிக் மட்டும் நம்ம படித்தா, நம்ம புரிஞ்சிக்கிட்டா, நம்ம அழறதுக்கு காரணமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தோஷம் தான், ஆனந்தம் தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் மற்றும் நீங்கள் நினைப்பதையெல்லாம் 98416